அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இலங்கை தமிழர்களை நேர்லேயே மீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா நாங்கள் நிறைய ஷோஸ்க்காக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது நிறைய இலங்கை தமிழர்களை நேரில் சந்திச்சிருக்கேன். அவங்களோட பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வுன்றது ஒரு கத்தி எடுக்கிறது, குத்துறது, வெட்டுறது ஒரு தீர்வாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து பேசி தீர்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம பேசி அந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணுறது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் எல்லோரும் இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கோம். எங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய சப்போர்ட் நாங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கோம். எங்களோட நடிகர் சங்கம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டைரக்டர் யூனியன்ஸும் சரி, மற்ற எல்லா யூனியன்ஸுமே பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம தமிழ்நாடு டோட்டலாகவே வந்து இலங்கை தமிழர்களுக்காக ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனை தீர்வடையும் அப்படின்றத நாங்கள் முழுசாக நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே ஒரு காஸ்க்காக இருக்கோம். ரொம்ப லாங் ஸ்டோரி இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் இன்சிடெண்ட் பற்றி. இட்ஸ் வெரி சேட் நடந்தது இந்த. ஆனால் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் வித் திஸ் சப்போர்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆனால் வில் பி மோர் தென் ஹாப்பி. We are trying to take all the right measures to protect and to save. ஒரு ஃப்ரீடமுக்காக நாங்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ எம் ஷுர் வித் திஸ் with whatever நாங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம், this will be something helpful for all of them who have suffered, who have given their lives. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய கும்பல், ஒரு குரூப் ஆஃப் ஃபுல் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் everything and I wish things will be sorted out as soon as possible. இந்த போராட்டங்களை ஆரம்பித்ததுக்கு வந்து மாணவர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் ஈழம் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து மாணவர்களுடைய போராட்டம் தான். ஸோ முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த போராட்டம் இதோடு நிற்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரணும். அதுக்காக தான் நான் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈழத்தமிழர்களோட ப்ராப்ளத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இப்போ அதே தீர்மானத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து வழி நடத்தணுன்றதை உறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களோட மறுவாழ்வு அந்த அவங்களோட தாய்நாட்டில் நல்லபடியாக நடக்கணும். இதுக்காக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்திட்டுருக்கோம். எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணுன்றது தான் எங்களோட ஆசையம். நன்றி. ஒரே நிமிஷம் தான் இப்போ விட்டதுனால சீக்கிரம் எல்லாரும் வந்து
ரெடியாப்பா? அனைவருக்கும் அசோக்கின் மனமார்ந்த வணக்கங்கள். நடிகர் சங்கமோட ஒரு இனிஷியேட்டிவில் நம்ம ஒரு உண்ணாவிரதம்னு இலங்கையில் நடக்கிற பிரச்சனைக்காக ஒரு அந்த கோவத்தை, அந்த ஆதங்கத்தை நம்மளோட சாலிடாரிட்டியை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாருமே கூடியிருக்கோம். ஒரு நடிகனாக சொல்ல ஃப்ரம் அ லேமேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்போ தோணும், என்னடா இவங்க டைரக்டர்ஸ் அசோசியேஷன், நடிகர்கள், சினிமாக்காரங்க சும்மா ஒரு உண்ணாவிரதம் பண்ணாங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனை மாறப்போகுதா? நியாயமான தாட் தான் உங்கள் சைட்லேருந்து. பட் ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளோட சாலிடாரிட்டியை ப்ரெசென்ட் பண்ணோன்னா சில விஷயங்கள் நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து நம்மளோட வாய்ஸ், நம்மளோட தாட்ஸை வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இந்த விஷயத்தை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஆரம்பிச்சது. அந்த வேவ் அப்படியே இஸ் க்ரோயிங். நம்ம இங்கே யார் என்ன பேசுகிறோங்கிற விஷயத்தை விட நம்மளோட தாட்ஸை வாய்ஸ் பண்ணிவிட்டு சரியான டெசிஷன்ஸ் எடுக்கிற நாட்டோட தலைவர்கள் இதுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம். இதில் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்லி சொன்னால் இதில் ஒரு தமிழனோ, கன்னடாவோ, ஸ்ரீலங்காவோ, இல்லை ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு ஒரு மண்ணும் இல்லை. மனிதனை கொல்றான், மனிதன் சாக தேவையில்லை. கொடுமைகள் கண்ணுக்கு நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மீடியா மூலமாகவே பல ஹிடன் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. வேண்டிக்கிறோம் தட் இந்த கொடுமைகள் ஒரு சரியான தீர்வு கிடைக்கணும். மனசு மாறணும். மிருகங்கள் கூட மிருகங்களை கொல்றாங்க, ஆனால் பசிக்காக தான் கொல்றாங்க. ஈகோக்காகவோ வீம்புக்காகவோ எடுத்து ஒரு கொள்கையை தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணுமேங்கிற அந்த அரகன்ஸ்க்காகவோ கொல்றதில்லை. மனிதனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அறிவும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிவை யூஸ் பண்ணி தயவுசெய்து அமைதிக்காக நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒற்றுமையாக இருங்க. ப்ளீஸ் பி அண்ட் சப்போர்ட் அஸ் இன் திஸ் காஸ். காட் பிளஸ். தேங்க்யூ. தமிழ் ஈழம் அமைவதற்காக தமிழர்களின் படுகொலையை கண்டித்து நாங்கள் நடிகர் சங்கத்திலே நடிகர்கள் எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அஜித், சூர்யா, கார்த்திக் எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க. நாங்கள் இருக்கும் இந்த உண்ணாவிரதம் நிச்சயமாக தமிழ் அமைவதற்கு ஒரு அடிகோலாக அமைய வேண்டும். ஒரு 100 ஓநாய்கள் சேர்ந்து ஒரு புலியை கொண்டு சொன்னால் வீரம் இல்லை ஓநாய்க்கு. ஓநாய் என்னும் ஓநாய் தான், புலிகள் என்றும் புலிதான். அதனால் நிச்சயமாக நாங்கள் தமிழ் ஈழம் மலரும் என்று முடிவு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் ஈழத்திற்காக நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி நிறைய பார்த்துருக்கீங்க. எல்லா கோர சம்பவங்கள் நடந்திருக்கு. சும்மா இப்படி நம்ம உண்ணாவிரதம் இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜபக்சேவை பார்த்தா இன்னமும் இந்த எய்ட்ஸ் விளம்பரத்துக்கு வந்த மாதிரியே ஒரு மாலை மாதிரி போட்டு அழைக்கிறாரு. பார்த்தா அப்படியான்னு தெரிகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எல்லா தமிழர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டு போராடி அதை வெற்றி அடையணும். குறிப்பாக மாணவர் சமுதாயம் இன்றைக்கி எழுச்சியோடு எழுந்திருக்காங்க. அவங்க எழுச்சிக்கு உறுதுணையாக நாமும் இருக்கோம். நிச்சயமாக இந்த தமிழன் வெற்றி பெற வரைக்கும் போராட்டம் போயக்கூடாது. தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டும் என்பதே என் விருப்பம். அவர்களுக்காக உதவி என்றென்றும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, உழைக்கவும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய உண்ணாவிரதம் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே ஒரு இனம் சார்ந்த மக்களையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய இறையையும் நம்பிக்கையையும் அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கடந்த 1954 இருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை இராணுவத்தையும் அந்த இராணுவத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய
ராஜபக்சேயும் உலக அரங்கத்திலே நிறுத்தப்பட்டு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் நிரூபிக்கப்பட்டு மீண்டும் இது போன்ற ஒரு செயல் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்ற நிலையை வலியுறுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை தமிழர்களின்பால் கொண்டுள்ள ஒற்றுமையும் அவர்களுடைய உணர்வுகளையும் இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அரசை கண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு உணர்வால் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த சூழலை உருவாக்கி கொடுத்த மாணவர் செல்வங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக பல காலகட்டங்களில் ஈழத்திற்கான எத்தனையோ குரல்கள் இந்த தமிழகத்தில் ஒலித்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரல் நிச்சயமான ஒரு விடியலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே ஒரு காஸ்க்காக இருக்கோம். ரொம்ப லாங் ஸ்டோரி இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் இன்சிடெண்ட் பற்றி. இட்ஸ் வெரி சேட் நடந்தது இந்த. ஆனால் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் வித் திஸ் சப்போர்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆனால் வில் பி மோர் தென் ஹாப்பி. We are trying to take all the right measures to protect and to save. ஒரு ஃப்ரீடமுக்காக நாங்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ எம் ஷுர் வித் திஸ் with whatever நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம், this will be something helpful for all of them who have suffered, who have given their lives. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய கும்பல், ஒரு குரூப் ஆஃப் ஃபுல் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ I hope everything and I wish things will be sorted out as soon as possible. ஆமாண்ணா.